புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்து நறுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். அப்போ தண்ணிலாம் அதில் விட்டுரும். இப்படி புழிஞ்சிட்டு போட்டோம்னா சமைச்சதுக்கப்புறம் தண்ணி விடாது. ப்ளஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வதங்கட்டும். காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்குவோம் புடலங்காயம். இந்த புடலங்காயில் தண்ணிலாம் வந்துட்டு சமைச்சதுக்கப்புறம் தண்ணி விடாது. உப்பு பார்த்து போடணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மூடி வைப்போம், வேகட்டும். புடலங்காய் வெந்துருச்சு. திருகின தேங்காய் போட்டு கிண்டிட்டு இறக்கிக்குவோம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.